ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்டர்வியூ பண்ணி. ஆமாங்க, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். அதாவது தைப்பூசம் வந்துருச்சு. February 1 தைப்பூசம். கோடான கோடி மக்கள் முருகனை பற்றி தெரியாத விஷயங்கள், அறியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நீங்கள் முருகன் அடியன்னு சொல்லலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் முருகனுக்கான சேவைகளை பலவித சேவைகள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அதை நம்ம கண்ணறிய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட தான் மெயினாக அந்த விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நாங்கள் ஒதுக்கி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இப்போ ஆரம்பிச்சிடலாங்கய்யா. ஐயா, முதல் கேள்வியா, முருகனை வழிபடுறதும் மற்ற கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்க, அப்படி இருக்கும் முருகன்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக என்ன இருக்குங்கய்யா? முருகன் கிட்ட எல்லாமே ஸ்பெஷல். அதாவது இயற்கையில சில அடிப்படை தத்துவங்கள் இருக்கு. மனித உயிர் படைப்புல, அது இறைவனுடைய படைப்புல பல தத்துவங்கள் இருக்கு. ஒரு சின்ன படைப்பு நம்ம மனிதனா பிறக்கிறதுக்குள்ளே அவ்வளவு சக்தி இருக்கு. முருகன் 6 உயிர்களா படைக்கப்பட்டவர். அந்த 6 உயிர்கள்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள். முருகன்னா என்ன? சுருக்கமா வெகுஜன மக்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, ஏன் முருகனுக்கு இவ்வளவு ஒரு பக்தி, ஏன் இவ்வளவு பாசம், முருகன் மேல ஏன் இவ்வளவு வெறி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதற்கு முக்கிய காரணம், முருகன் அப்படின்னு சொன்னா விக்ட்ரி, வெற்றின்னு அர்த்தம். வேலை கூட நம்ம வேலுடைய சிம்பல் வெற்றி. அப்போ ஜெயிக்கிறது. முருகன் சொன்னா தைரியம், கரேஜ். முருகன் சொன்னா விஸ்டம், ஞானம், வீரம், வீரம். அதே மாதிரி முருகன் சொன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அதாவது ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த பூமியில அப்படிங்கறத பத்தி நம்ம பேசும்போது, உலகளவில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோவில்கள் ஆன்மீகம், பக்தி, வழிபாடு என்பது சுருங்கி அந்த தமிழ்நாடு மேப்ல தான் இருக்கு. இத உலகம் பூரா உத்து நோக்கணும், இதை யோசிக்கணும். இந்த தமிழர்களா இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கணும். ஏன் இவ்வளவு பெரிய உலகத்துல எங்கேயுமே சாமிக்கு இவ்வளவு கோவில் இல்லை, இவ்வளவு வழிபாடுகள் இல்லை, இவ்வளவு பக்தி இல்லை, இந்த இத்தனோண்டு இந்த ஒரு 350 கிலோமீட்டருக்குள்ள ஏன் இவ்வளவு? அதுக்கு பெரிய காரணம் முருகன். முருகன்னா இன்ஸ்டன்ட், உடனடி தீர்ப்பு. அப்போ முருகன் பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றோம். பிரத்யக்ஷம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இங்க முருகன் இருக்கார், முருகன் நம்ம உள்ளே இருக்கார், நம்ம பேசுறத அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். பிரத்யக்ஷம், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். நம்ம சொல்லக்கூடிய அண்டங்கள், அண்ட சராசரம் அப்படின்னு சொல்றோம், பிரபஞ்சத்தை. இங்க இருக்கக்கூடிய நவகிரக சிஸ்டம் மாதிரி பல சிஸ்டம் இருக்கு யூனிவர்ஸ்ல, அத அண்ட சராசரம்னு சொல்றோம். ஆனா ஒண்ணு, தத்துவ ரீதியாக மிகப்பெரிய அண்டங்கள்ல இருக்கக்கூடியது பஞ்சபூதங்கள், வேற எதுவுமே கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கு. நம் உடலில் இருக்கக்கூடியதும் அந்த பஞ்சபூதங்களே. அப்போ இந்த பிண்டம், இதுல இருக்கக்கூடியதும் அந்த பஞ்சபூதங்கள், இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடியதுதான் பஞ்சபூதங்கள். நம்மளுடைய அந்த உயிர் அந்த அண்டத்துல இருந்து வந்துருக்கு. இந்த பிண்டம் மிகப்பெரிய ஒரு 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 இதுல இருந்து ஒரு பிடி சோறு எடுத்த மாதிரி, ஒரு பருக்கு எடுத்த மாதிரி வந்திருக்கு. மறுபடியும் அந்த பருக்கு அதுக்குள்ளே போயிருக்கு, வேற ஃபார்மேட்ல, வேற வடிவத்துல, வேற சக்தியில போகும். முருகனுக்கு ஏன் இவ்வளவு வழிபாடுங்கிறதுக்கு காரணம், தைரியம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் ஞானம் இருக்காது, ஞானம் இருந்தால் வெற்றி கிடைக்காது. சொல்லுவாங்க, பணம் இருந்ததுனால் குணம் இருக்காது, குணம் இருந்தால் பணம் இருக்காது. இது அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். ஏழைகளுக்கான தெய்வம். ஏன் ஏழைகளுக்கான தெய்வம்? ஆண்டி ரூபத்துல அவர் எவ்வளவு பெரிய ராஜா, அவர் ஆண்டி கோலத்துல மக்களுக்கு காட்சி தரார். அதன் மூலியமா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக தெளிவை கொடுக்கிறார். இந்த தமிழகத்துல ஏன் இவ்வளவு கோவில் சொன்னா, இதற்கான காரணம் என்ன நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா, இந்த பூமியில தான் பிறந்த உயிர்கள், இந்த பூமியில பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பிறந்த உயிர்கள் இங்க யோக கலைகளை கற்று நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய நுண்ணிய அறிவுடன் விளங்கியவர்கள் இங்கே பிறந்தவர்கள்.
உலகத்திற்கு சோறு போட்டவன். இன்றைக்கு நம்ம பேசுறோம் சின்ன தகவல், முருகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லாம இல்ல. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் முருகனும் இருக்காரு. எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் தமிழர்களும் இருக்காங்க. இப்ப வெள்ளைக்காரங்க வந்து லண்டன்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ்ல, தற்சமயம் இந்தியாவுடைய மொத்த சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா $4 trillion. இது இந்தியாவுடைய ஒட்டு மொத்த பொருளாதாரத்துடைய மதிப்பு. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு செய்த லூட்டிங், கொள்ளையடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புஸ்தகம் ஆங்கிலேய ப்ரொஃபசர் எழுதினது, நாம சொன்னதில்லை, ஆங்கிலேய ப்ரொஃபசர் ஒருத்தர் சொன்னது. அந்த புஸ்தகப்படி $32 trillion சொத்துக்கள் இப்ப இல்ல 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கப்பட்டது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது $4 trillion எக்கானமினா, இப்ப நம்ம உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4வது எக்கானமியா இருக்கும், லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கும். இப்பவே நம்ம கிட்ட $4 trillion இருந்துச்சு அப்படின்னா 150 வருஷத்துக்கு இதே நாட்டுல $32 trillion சொத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளு. இந்த சொத்துக்கள் எங்கேருந்து வந்தது? ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு, வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு முன்னோக்கி ஒரு அனலைசிஸ் பண்ணீங்கன்னா தமிழகத்தினுடைய பங்கீடுங்கிறது கிட்டத்தட்ட 72% இருக்கு இந்த சொத்துல. ஒரு துணி டெக்ஸ்டைல் ஆடை தயாரிப்புல மதுரையில சிறந்து விளங்கி இருக்காங்க. இது எல்லாமே என்ன முருகனுக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த இடத்துல பிறந்தவர்கள் தான் பிறப்பினுடைய உயரிய லட்சியம் மறுபடி பிறவாமை, பிறப்பு இறப்பு சூழ்நிலையிலிருந்து வெளியில வரணும்ன்ற தத்துவத்தை முருகன் தான் சொல்லியிருக்கார். ஆக முருகன் ஏன் இவ்வளவு வழிபடுறாங்க அப்படின்னா, வேண்டியவர்களுக்கு. ஏன் என் சொந்த வாழ்க்கையில நான் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளி, என்னுடைய புற்றுநோய் கடவுள் டாக்டரால கைவிட்டாங்க. நீங்க 8 மாசம் தான் இருப்பீங்க அப்படின்னு இந்தியாவுடைய டாப் 3 மருத்துவர்கள்ல ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் சொன்னவங்க 23 வயசு எனக்கு. அப்போ அந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்து இத்தனை லட்சம் பேர்களுக்கு முருகனை பற்றி உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பிச்சை, இந்த முருகன் போட்டுருவான். என் வாழ்க்கையை நான் தொடங்கும் போது வறுமையினுடைய உச்சத்தில் இருந்தேன். கிட்டத்தட்ட 17 வயசுல நான் வந்து தெருக்கள்ல போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து அங்கிருந்து வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸ் பண்ணி அங்கிருந்து வந்து வங்கிகள்ல வேலை செய்து, அங்கிருந்து வந்து ஐடி துறையில வேலை செய்து உலகம் முழுக்க போய் இது இப்போ சாத்தியமில்லாத விஷயங்கள் நடக்குது. நான் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக ஸ்கந்த சஷ்டி கவசம் ஒரு நாள் விடாத சொல்லிட்டு வரேன். ஒரு நாள் நான் விட்டதில்லை. என் தந்தை மரணித்த அன்று கூட, என் தாய் மரணித்த அன்று கூட ஸ்கந்த சஷ்டி கவசத்தை நான் விட்டதே இல்லை. அது சொல்லாம இருந்ததே கிடையாது. ஆக முருகனை பற்றி இத்தனை பக்தி, இத்தனை சாமி இது வந்து இங்க இருக்கிறதுக்கு காரணம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், ஏழை மக்களுக்கு கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய குலதெய்வம். அதே மாதிரி வெற்றிவேல் வீரனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றோம். வெற்றினா எல்லாருக்கும் வெற்றி வேணும், தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது, அதை கொடுக்கக்கூடிய தெய்வம். அதே மாதிரி ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சொல்றோம், தன்னை யார் என்று அறிய வைக்கக்கூடிய ஒரு தெய்வம். இதனால்தான் முருகனுக்கு இத்தனை சிறப்பு. ஐயா, பழனிக்கு போனோம்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா மேசராசி, விருச்சக ராசி, மிருகசீரன் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இவங்கெல்லாம் போனாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையே செவ்வாய் ஆளுகின்ற இந்த ராசிகள், செவ்வாய் ஆளுகின்ற இந்த நட்சத்திரங்கள், அதாவது ராசி மண்டலத்துல 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். நட்சத்திரம் எல்லாரும் அதை பெருசா கண்டுகிறது இல்லை, ராசி ராசின்னு பேசுறாங்க. நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையின் நுழைவு துவாரம். உங்கள் ஆத்மாவினுடைய நுழைவு துவாரமானது நட்சத்திரமே. நட்சத்திரத்துடைய பாதம் அதைவிட முக்கியமானது.
அதை வைத்துதான் இந்த பிறவியில் நீ யாரு, என்ன பண்ண போற, ஜெயிப்பியா தோப்பியா, எத்தனை பேரை சந்திக்க போற, உனக்கு விரோதி எத்தனை பேர் இருக்கான், அதையெல்லாம் சொல்லக்கூடியது. பழனிமலை முருகனுக்கு ஏன் இவ்வளவு அப்படின்னா, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடியவருக்கு ராஜ தண்டாயுதவாணி வேஷம். நீங்க அண்ணாமலை ரஜினிகாந்த் படம் பாருங்க, ஒரு சாதாரண மாடு ஓட்டக்கூடிய ஒருவர். அந்த படத்தினுடைய வெற்றிக்கான காரணம் என்ன? வெகுஜன மக்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஜெயிச்சு பெரிய லெவல்ல உட்கார்றான். ஏற்கனவே ஜெயிச்சுட்டே இருக்கிறவன் ஜெயிக்கிறதுல யாருக்கு பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கீழே இருக்கிறவன் மேல வரான். அதுலதான் ஜனங்களுக்கு அந்த உத்வேகம், மோட்டிவேஷன். அதுதான் பழனிமலை முருகனும் தரக்கூடியது தத்துவம். அதனால இந்த நட்சத்திரம் ராசியில பிறந்தவர்களுக்கு, தன்னுடைய ராசி தன்னுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா கந்தன் கருணை காட்டுவான், துணை நிற்பான். ஐயா, பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல ஸ்தானத்துல நல்ல இடத்துல இருந்தாதான் முருகரோட அருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?